வணக்கம். கோடை காலம் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்பப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சிங்க. நம்ம ஆட்டு பண்ணையிலேருந்து பார்த்தோன்னா ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த ஆடுகள்லாம் மழையில் நனைஞ்சிட்டே வந்துருச்சுங்க. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க, அதாவது இந்த ஆடு பார்த்தோன்னா 3ஆயிரத்து குட்டி போட்டுருக்குதுங்க. முதயத்தில் ஒரு குட்டி போட்டுச்சு, 2ஆயிரத்துலேயும் ஒரு குட்டி தான் போட்டிருக்கேன். 3ஆயிரத்தில் மட்டும்தான் 2 குட்டி போட்டிருக்குது. ஸோ நம்ம என்ன கணிக்க வேண்டியது பார்த்தோன்னா, ஒரு தலைச்சீயத்துலேருந்து 2ஆயிரத்து வரைக்குமே பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு குட்டி தான் போடும் போல் இருக்குது. 3ஆயிரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா 2 குட்டி போட ஆரம்பிக்குது. அதுக்கு உதாரணம் இந்த ஆடு ஒன்று, இது ஒன்று, இதுவும் இந்த இதில் 2 குட்டி தான் போட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு குட்டி 2 குட்டிக்கு பார்த்தோன்னா பல பேர் பல காரணங்கள் சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து அந்த காரணம் அமையுதுங்க. என்னுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பண்ணையில் ஆட்டுக்கு தேவையான கிடா முறையாக பராமரிச்சுனா கண்டிப்பாக 2 குட்டி போடும். இது என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆடு ஈட்டுக்கு பருவத்துக்கு வரும்போது பார்த்தோன்னா எந்த அளவுக்கு திடகாத்தமும் தெம்பு திராணியோடு இருக்குதோ அதை பொறுத்து தான் 2 குட்டி 3 குட்டி 1 குட்டிலாம். இது 2 கருத்தை என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட பாடங்க. பல பேர் பல கருத்து சொல்கிறாங்க, அது அவங்களோட விருப்பங்க. ஸோ என்னுடைய பண்ணையில் பார்த்தோன்னா இது 2ம் புது உறவுங்க. இந்த குட்டி 2மே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிடா எந்த வழி இருக்கோ, ஒரிஜினல் திருநெல்வேலி கிடா நம்ம வச்சுருக்கிறோம். அந்த கிடாயோட வழியில் தான் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இதோட தாயாடு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரிஜினல் கொடியாட்டுக்கும் கிராஸில் இருக்கக்கூடிய கொடியாட்டுக்கும் பிறந்த ஆடுங்க தாயாடு. ஆனால் குட்டி பார்த்தோன்னா கிடா எந்த மாதிரி இருக்குதோ, கொடியாட்டு வெளியில் வந்த கிடா எப்படி இருக்கோ அப்படியே பிறந்திருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட அனுபவம் கருத்தாங்க. அதாவது ஒரே வழியில் பார்த்தோன்னா முதல் வழியில் 2ஆம் வழி 3ஆம் வழி, அதாவது 3 ஜென்ரேஷன் சொல்லுவோம்ல, 3 ஜென்ரேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ப்ரீடு எடுத்துலாங்கிற மாதிரி என்னுடைய கணக்குங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரீடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, எடுத்த உடனே அதே ப்ரீடு நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது. ஒரே ப்ரீடாக 2மே இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. நான் கொடியாட்டு கிடாவும் பழையாட்டுக்கு தாயாடும் போச்சுன்னா அதே ப்ரீடு எடுக்க முடியாது. ஸோ 3 ஜென்ரேஷன் தொடர்ந்து நம்ம மாற்றி பண்ணும்போது பார்த்தோன்னா 3 ஜென்ரேஷன் எப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இதோட தாய் பார்த்தீங்கன்னா பழையாடுன்னு வச்சுங்க, அதுக்கு பிறக்குது பாருங்கள் ஒரு குட்டி. அது பார்த்தோன்னா கொடியாட்டுக்கு பிறந்த குட்டி. அந்த 2வது வந்துருக்கு பாருங்கள், அதோட குட்டி பார்த்தோன்னா கொடியாட்டுக்கு பிறந்த குட்டி. ஸோ 3 ஜென்ரேஷன் முடிஞ்சிச்சு. 4ஆவது ஜென்ரேஷன் பார்த்தோன்னா நமக்கு ஒரிஜினல் ப்ரீடு கிடைக்குதுங்க. இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டால் சரிங்க. என்னுடைய அனுபவத்தில் இது உண்மையான கருத்து, நிதர்சனமான உண்மைங்க. ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்தோன்னா அந்த 2 குட்டின்னாங்க. இது 3ஆவது ஜென்ரேஷனில் இப்படி வந்துச்சுங்க. ஆனால் 4ஆவது ஜென்ரேஷன் பார்த்தா ஒரிஜினலாகவே கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.